தமிழ் வணக்கம். பாருங்கள், மணிக்கு மொசு மொசிக்காய் கஷாயம் வைக்க போகிறோம். பாருங்கள், மொசு மொசிக்காயெல்லாம் பறித்து நல்லா கழுவி க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருக்கோம். அடுத்து பாருங்கள், உன்னிக்காய் காயோட இலையோட பூவோட போட்டிருக்கோம். உன்னிக்காய் செடி எல்லாருக்குமே தெரியும். உன்னிக்காய் செடி இது பாருங்கள், நாயுருவி செடி. நாயுருவி கீரை. இது சமைச்சு சாப்பிட்லாம். இது கொஞ்சம் தான் கிடச்சி, அதனால் இந்த கஷாயத்தில் போட்டுக்கிட்டேன். அது தேவையான பொருள் பாருங்களேன். மல்லித்தூள் வச்சுக்கிட்டோம், பட்டை வச்சுக்கிட்டோம், கிராம்பு, ஓமம் பாருங்கள், இது ஓமம், ஏலக்காய், இஞ்சி, ஜீரகம், மிளகு. இது கஷாயத்துக்குள்ளே பொருள் வச்சுருக்கோம். இப்போ நம்ம கஷாயம் செய்வோமே. பாருங்கள், ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டோம். இந்த பொருள் எல்லாத்தையும் போடுறோம். கஷாயத்துக்குள்ளே பொருள் எல்லாத்தையும் போட்டுட்டு இந்த மொசு மொசுக்கு இலையை வச்சுருவோம். அடுத்து இந்த உன்னிக்காய் செடியை இலையவும் எப்படியே வச்சுருவோம். வச்சு இந்த கஷாயத்தில் பாருங்கள், மணத்தக்காளி காய் கிடச்சிச்சு. கீரை வாங்கணும். அந்த கீரையில் எவ்வளோ காய் கிடச்ச போட்டு காய வைக்கிறோம். இப்போ இந்த சூப்பு பாருங்கள், இந்த கஷாயம் பாருங்கள், கஷாயம் கொதிக்குது. கஷாயம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அந்த கஷாயம் கொதிக்கிறது வரைக்கும் இது மேலே வச்சிட்டோம்னா அதிலே காய வச்சு கொடுத்துரும். ஈஸியாக காய வச்சு கொடுத்துரும். பாருங்கள், இது மாதிரி காய வச்சுக்கணும். பாருங்கள், இதுவும் கொஞ்சம் கொஞ்சம் காஞ்சிருச்சு. பாருங்கள், இந்த கஷாயம் கூட வைக்கிறது. இப்போ பாருங்கள், கொதிச்சுக்கிட்டு இருக்கு. பாருங்கள், நல்லா கொதிக்குது. கஷாயம் நல்லா கொதிக்குது. இந்த கஷாயத்துலேயே அந்த மணத்தக்காளி வரையும் காஞ்சிரும். பாருங்கள், நல்லா கொதிச்சு வருது. பாருங்கள், கொதிக்க சாயம் இறங்குது. பாருங்கள், இது ரொம்பவே நல்லது, உடம்புக்கு நல்லது. வீசிங் ப்ராப்ளம், இருமல் உள்ளவங்களுக்கு நல்லது. இப்போ இதில் போய் பாருங்கள், பனங்கல்கண்டு, கருப்பு கல்கண்டு, பனங்கல்கண்டு நம்ம இதில் சேர்க்குறோம். வெள்ளை கல்கண்டு சேர்க்காதீங்க, பனங்கல்கண்டு, கருப்பு கல்கண்டு சேர்த்துக்கோங்க. அது ரொம்ப நல்லது. இந்த இலையை வேக வச்சு சேருங்க. வேக வச்சது பாரு வெந்து சாறு இறங்குறது பிறகு சேருங்க, நல்லாயிருக்கும். இல்லாட்டி அந்த இனிப்பெல்லாம் அந்த காம்பில் சாந்துக்கணும். இப்போ இது ரொம்பவே நல்லது. பாருங்கள், உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ இதே மூடி வச்சுருவோம். மூடி வச்சு ஸ்டவ்வை குறைச்சி வச்சு கொதிக்க விடுவோம். பாருங்கள், கஷாயம் ரெடி ஆயிடுச்சு. நல்லா வெந்துருச்சு. இலையெல்லாம் நல்லா வெந்து சாறு இறங்கிருச்சு. இப்போ பாருங்கள், இது ஒரு டம்ளர் சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அருமையான கஷாயம். நம்ம வடிகட்ட கூட வேண்டியதில்லை, இப்படியே சாப்பிட்டுக்கிறலாம். பாருங்கள், அருமையான கஷாயம். கலர் எப்படி பாருங்கள், அருமையான கலரு, அருமையான கஷாயம். உடம்புக்கு ரொம்பவே நல்லது. செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது உடம்புக்கு. சளி, நெஞ்சு சளி, நுரையீரலில் உள்ள சளி எல்லாம் அதை கரைச்சிக்கிட்டு வந்துடும். கண்டிப்பாக இந்த கஷாயம் கண்டிப்பாக வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அருமையான கஷாயம். தமிழ் வணக்கம். குழந்தைகளுக்கு முக்கியம் கொடுங்க. முக்கியம் கொடுங்க. குழந்தைகள் சளி பிடிக்க, நெஞ்சு சளி பிடிக்க விடாமல் காப்பாற்றிக்கிடலாம். தமிழ் வணக்கம்.